எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி இந்த வீடியோவில் கம்பஷன் அல்லது பேர்னிங் அது நடக்கிறதுக்கு இம்பார்ட்டண்ட்டாக இருக்கிற 3 முக்கியமான விஷயம் பற்றி தான் பார்க்க போகிறோம். முதலாவது ஃபியூவல். இந்த ஃபியூவல்ன்றது நார்மலாக ஒரு ஆக்சிஜனோட ரியாக்ட் பண்ணி எங்களுக்கு எனர்ஜியை ரிலீஸ் பண்ணக்கூடிய ஒரு சப்ஸ்டன்ஸை தான் நாங்கள் ஃபியூவல் அப்படின்னு சொல்லுவோம். இப்போது உதாரணமாக சொல்ல போனால் நாங்கள் டே டு டே லைஃப்பில் யூஸ் பண்ணுற பெட்ரோல் அல்லது வீட்டுக்கு சமைக்கிறதுக்கு யூஸ் பண்ணுற ஒரு விறகு அல்லது எல்பி கேஸ், அதாவது காமனாக சொல்ல போனால் ஒரு ஹைட்ரோ கார்பன்ஸ் ஃபியூவலாக இருக்கும். ரெண்டாவது இம்பார்ட்டண்டான விஷயம் ஆக்சிஜன் அல்லது ஒரு ஆக்சைடர் எங்களுக்கு இருந்தால் தகனம் நடக்கும். இப்போது தனியாக ஃபியூவல் மட்டும் இருந்து எங்களுக்கு அங்கே ஒரு நெருப்பு உருவாகாது. அங்கே நிச்சயமாக ஃபியூவலோடு சேர்ந்து ஆக்சிஜன், வழியில் இருக்கிற ஒரு ஆக்சிஜன் சேர்ந்து எங்களுக்கு அங்கே அந்த சப்ஸ்டன்ஸ் எரியும். அடுத்து இந்த 2 விஷயம் மட்டும் இருந்து ஒரு கம்பஷன் நடக்குமான்னு கேட்டால் இல்லை. மூன்றாவது முக்கியமான விஷயம் ஹீட். அதாவது இப்போ இந்த ஃபியூவலுக்குண்டு ஒரு இக்னிஷன் டெம்பரேச்சர் இருக்கும். இப்போ உதாரணமாக சொல்ல போனால் இப்போ நாங்கள் ஒரு விறகு எடுப்போம். இந்த விறகு நார்மல் ரூம் டெம்பரேச்சரில் இருக்கும். அப்படி இருக்கேக்க அது தானாக எரியுமான்னு கேட்டால் இல்லை. அதுக்குண்டு ஒரு பர்டிகுலரான ஒரு டெம்பரேச்சரை நாங்கள் கொடுக்கல தான் என்ன செய்யும்டா அது எரிய வலிக்கிடும். அதைத்தான் நாங்கள் என்னென்னு சொல்லுவோம்டா இக்னிஷன் டெம்பரேச்சர்னு சொல்லுவோம். அப்போ அந்த இக்னிஷன் டெம்பரேச்சரை ரீச் பண்ணுறதுக்காக நாங்கள் அடிஷ்னலாக ஒரு சோர்ஸ் ஒன்று கொடுப்போம். உதாரணமாக சொல்ல போனால் இப்போ நாங்கள் நெருப்பட்டியால் என்ன செய்யலாம், அதுக்கு ஒரு இனிஷியல் டெம்பரேச்சர் ஒன்று கொடுத்தா அது ஆட்டோமேட்டிக்காக அது இக்னைட்டட் ஆன பிறகு கண்டினியூஸாக அது என்ன செய்யும், எரிய வலிக்கிடும். இனிஷியலாக அதுக்கு இக்னைட்டட் ஆகிறதுக்குரிய ஒரு டெம்பரேச்சரை கொடுக்கணும். அப்போ இந்த கம்பஷன் நடக்கிறதுக்கு மிக முக்கியமாக இருக்கிற 3 விஷயம் ஃபியூவல் இருக்கணும், ஆக்சிஜன் இருக்கணும், அடுத்தது இந்த ஹீட் சோர்ஸ் இருக்கணும். ஸோ இந்த வீடியோவில் எவ்வளோன்னா இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தால் லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.